ஹாய் சகு, வெல்கம் டு எம்கேஆர்இ டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம எம்கேஆர்இ டிசைனரில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் எம்கேஆர்இ டிசைனரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மேலே லோகோவில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஓகே சகோ, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குமிழ் சமைக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு பார்த்தோம். கிளாஸ் 48ல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 49. கிளாஸ் 49ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே சகோ, வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து கிளாஸை கற்றுக்கலாம். ஓகே சகோ, வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கிளாஸ் 49. நான் வந்து ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஸ்டோன் செயின் வந்து நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்னதாக போடுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சின்னதாக போடாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும் போது எப்பயுமே வந்து ஓகே 6 இன்ச் இல்லைனாலும் ஒரு 3 இன்ச்சுக்காவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 3 இன்ச்சுக்கு அபோவ் தான் இருக்கணும். 3 இன்ச்சுக்கு கம்மியாக வந்து இருக்கக்கூடாது. நான் வந்து 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். டைப் 1 டைப் 2 ரெண்டுமே வந்து ஒரே வீடியோவில் தான் வந்து வரும். ஸோ வந்து நான் வந்து 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஆல்பமில் போடும் போது ரெண்டுமே ஒன்றாவே வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணலாம். எந்த அளவுக்கு நம்ம லைன் போட்டிருக்கோமோ அந்த அளவில் வந்து கட் பண்ணிவிடுங்க. இதை கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது இன்னொரு டிப்ஸ் இருக்குது எப்படி கட் பண்ணணுன்னா, இப்போ இந்த அளவுக்கு வருதுன்னா எனக்கு இந்த அளவுக்கு வருதுன்னா இது இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த கல்லும் அந்த கல்லும் பிடிச்சிட்டு பாருங்கள், இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் ஆகி வந்துடும். ஓகேவா? அப்படியும் வந்து கட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் டைலரிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா வந்து இந்த மாதிரியும் வந்து கட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போது கம் எடுத்துக்கிறேன். நார்மலாக வந்து ஃபெவிக்ளே கம்மு தான் வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லைன் மேலே இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. இது ஏன் கம் ஒட்டுறோன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ வந்து கம் வந்து ஒட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ண கம் ஒட்டாமல் ஸ்டிச் பண்ணுறாங்களே நாங்களும் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் போக போக வந்து நீங்கள் வந்து கம் கூட ஒட்டாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கம்மு வந்து ரொம்ப நிறைய போட்டால் இந்த மாதிரி வெளியே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து கிளாஸில் ஸ்டிச்சிங் போடும்போது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி வந்து லேஸாக வந்து போடணும். கம்மு தின் லைனாக வந்து போடணும். திக் லைனாக போடாதீங்க. இந்த மாதிரி தின் லைனாக வந்து போட்டுக்கோங்க. இப்போது இதையும் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. கம்மு மேலே வைங்க கரெக்டாக. ஓகேவா? இது வந்து காயட்டும். ஓகேவா? ஒரு 1/2 hour வந்து விட்டுடுங்க. இது மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு
இது காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? இது காயட்டும். அப்படியே வந்து ஒரு 1/2 hour விட்டுடுங்க. ஒரு 15 to 1/2 hour விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் போடலாம். ஓகே சகோ, இப்போ வந்து நம்மளுக்கு கம்மு நல்லா வந்து காஞ்சிடுச்சு, தெரியுதா? கம்மு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டான்ஸாவாக எடுத்திருக்கேன். பாருங்கள், டபுள் ஸ்டான்ஸாவாக எடுத்து நான் வந்து எண்ணாட் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 13 நீடில் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவுட்டரில் இந்த இடத்துல மேலே இங்கே வந்து நம்ம பட்டன் ஹோல் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே வந்து பட்டன் ஹோல் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பிசுறு வராமல் யூஸ் பண்ணி த்ரெட்டு வந்து எடுங்க. பிசுறு வந்துச்சுன்னா எடுத்து விட்டுட்டு திரும்பி முதல்லேருந்து போடுங்க. பிசுறு வரக்கூடாது. ஓகேவா? மேலேருந்து எடுத்து ஒரு குட்டி லாக் போட்டேன். கீழே ஒரு ஸ்டிச். அப்படியே இங்கே வந்து நான் லாக் போட மாட்டேன். அப்படியே வந்து பக்கத்தில் வந்து இங்கே ஸ்டிச், தெரியுதா? இப்போது மேலே இங்கே வந்து ஸ்டிச் மட்டும் தான் பண்ணுறோம். நான் லாக் எதுவுமே வந்து போடலை. வெறும் ஸ்டிச் மட்டும் தான் கொடுத்துட்டே வரேன். ஒரு ஸ்டோனுக்கும் அடுத்த ஸ்டோனுக்கும் சென்டரில் ஸ்டிச் பண்ணுறேன், தெரியுதா நல்லா? அப்புறம் அந்த கேப்பில் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரேன். ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஸ்டோனுக்கும் சென்டரில் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த கேப்பில் அப்படியே வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து டைப் 1. ஓகேவா? ஸ்டோன் செயின்லேயே வந்து டைப் 1 கிளாஸ் 49 தான். ரெண்டுமே டைப் 1 டைப் 2 ரெண்டுமே வந்து 49 தான் வரும். அவ்வளோதான். கீழே வந்து ஸ்டிச் கொடுக்குறோம், மேலே ஸ்டிச் கொடுக்குறோம், திரும்பியும் மேலே இதுக்கு இந்த ஸ்டோனுக்கும் கேப்பில் திரும்பி அந்த கேப்லேயே த்ரெட் எடுத்துகிட்டு வந்து கீழே ஒரு ஸ்டிச். அதே மாதிரி கீழே வந்து இந்த ஸ்டோனுக்கும் அந்த ஸ்டோனுக்கும் நடுவில் ஒரு. நீங்கள் ப்ளவுஸில் போடும் போதும் வந்து இப்படி தான் வந்து போடணும். ப்ளவுஸில் வந்து நீங்கள் இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணலனாலும் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. சில்க் த்ரெட் வந்து நீங்கள் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டிசைனில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஸ்விங் த்ரெட்டில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பார்டர் ஒர்க்கில் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது இது வந்து நீங்கள் ஸ்விங் த்ரெட்டில் போட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் மட்டும் வந்து இருக்கும். இல்லையா நைலான் த்ரெட், அதான் நரம்பு, அதில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது நான் அவுட்டில் இங்கே போட்டுட்டு திரும்பி அப்படியே கீழே இப்படி ஸ்டிச் கொடுத்துட்டு நான் எண்ணாட்டை வந்து போட்டு வரேன். ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு எண்ணாட் போட்டு வரேன். ஓகேவா? இப்போது செகண்ட் டைப் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுவும் சேம் இதே மாதிரி தான். மேலேருந்து நம்ம லாக் பண்ணி எடுக்கிறோம். நம்ம மேலேருந்து எடுக்கலாம், கீழே இருந்து எடுக்கலாம், உங்கள் விஷயம் தான். ஓகே, நம்ம வந்து மேலேருந்து எடுக்கிறேன். இங்கே லாக் பண்ணிட்டேன். திரும்பி இப்படி லாக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான் ஃபுல்லாக அதே மாதிரி போட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. பட் உங்களுக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகாமல் போட்டிங்கன்னா கடன்னு போட்டுடலாம். ஃபஸ்ட் டைம் அந்த கம்மு வந்து நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஈஸியாக வரும். கம்மு வந்து ரொம்ப மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மில் வந்து நீடில் த்ரெட்டு மாட்டி உங்களுக்கு வந்து த்ரெட்டு பிசுறு நிறைய வரும், த்ரெட்டு கட் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கம்மு வந்து ரொம்ப தின் லேயரில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சும்மா அந்த ஸ்டோன் ஒட்டினா வந்து போதும் லைட்டாக. அதுக்கப்புறம் நம்ம மேலே ஸ்டிச் போட்டு வரனால நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அந்த ஸ்டோன் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ லைட்டாக நம்ம அந்த ஸ்டிச்சிங் போடுற வரைக்கும் அந்த கம்மு நல்லா ஒட்டியிருந்தால் போதும்.
நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், ஓகேவா? காயறதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணாதீங்க. கம்மு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த கிளாஸ் வந்து ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த கிளாஸுக்கு கூட போயிடுங்க. அடுத்த கிளாஸ் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இது கம்மு நல்லா வந்து காஞ்சிடும், ஓகேவா? ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து எண்ணாட் போட போகிறது கிடையாது. அப்படியே இந்த பக்கம் நான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த பக்கம் இப்போ இப்படி ஸ்டிச் கொடுக்க போகிறேன். திரும்பியும் அது நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, ஒவ்வொரு கேப்லேயும் நம்மளுக்கு திரும்பியும் செகண்ட் டைம் வந்து ஒவ்வொரு கேப்லேயுமே வந்து செகண்ட் டைம் வந்து நம்மளுக்கு த்ரெட்டு மேலே போகும், மேலே கீழே போயிட்டு வரும். அந்த கேப்பை திரும்பியும் வந்து ஃபில் பண்ணுறோம், அந்த கேப்பில் வரும், ஓகேவா? நீங்கள் வந்து டிசைன் இது வந்து கண்டிப்பாக டிசைன் போடணும். டிசைன் போடும்போது டைப் 2ல் தான் போடணும். இப்போ நம்ம போடுறோம் இல்லையா, இந்த ஸ்டிச் தான் வந்து டிசைனில் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ டிசைனில் வந்து நீங்கள் இந்த டைப் தான் வந்து யூஸ் பண்ணணும். வாய்ஸ் கேட்குதா? இங்கே செம மழை பெய்யுது. ஓகேவா? இப்போ தெரியுதா? இப்போது எனக்கு கீழே எங்கெங்கே கீழே வரலையோ அந்த இடத்துலலாம் கீழே வரும். இப்போது ஒன் செகண்ட் இருங்க, இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த இடத்துல வந்து எனக்கு மேலே வந்து எதுவுமே இல்லை. இப்போ அந்த இடத்துல எனக்கு ஃபில் ஆகிடும். இங்கே மேலே இருக்குது, இங்கே வந்து கீழே இல்லை, எனக்கு கீழே ஃபில் ஆகிடும். திரும்பி இப்படி வரும்போது இங்கே மேலே இல்லை, இந்த ஸ்டோன்ஸ்க்கு மேலே வந்து எனக்கு ஸ்டிச் இல்லை, மேலே வந்து ஃபில் ஆகும். அந்த மாதிரி வந்து வரும், ஒரு பாக்ஸ் ஸ்டிச் மாதிரி வரும், ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இந்த ஸ்டிச்சு. நிறைய பேர் வந்து கஷ்டமாக நினைப்பாங்க இந்த ஸ்டிச்சு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது. அப்புறம் ஒர்க் பண்ண அப்புறம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் லைவ் வரலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்களும் ஓகே லைவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் வந்து நான் லைவுக்கு வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வரட்டுமா வேணாமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி வரட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் எனக்கு என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு லைவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு கீழே. நீங்கள் எவ்வளோ பேர் வந்து லைவுக்கு வந்து ஓகே வாங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ, எவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் லைவுக்கு வரலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு நான் வந்து பிளான் பண்ண போகிறேன். லைவ் எதனால் பிளான் பண்ணேன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வர டவுட் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வராது, ஓகேவா? ஸோ அந்த டவுட்டுமே இப்போது நீங்கள் ஒரு டவுட் கேட்குறீங்கன்னா இன்னொருத்தவங்க இன்னொரு டவுட் கேட்பாங்க. அந்த டவுட்டுக்குமே வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் லைவில் வந்தீங்கன்னா. ஸோ அதனால தான் வந்து லைவ் வரலான்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது லைவ் நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு அதை பார்த்துட்டு தான் நான் லைவ் வரலாமா வேணாமான்னு வந்து பிளான் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன். இப்போது இந்த ஒர்க் பார்த்தீங்களா, இந்த ஒர்க் இது வந்து ரெண்டு பக்கமே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு மாதிரி வந்து வரும் இந்த ஒர்க் வந்து, ஓகேவா? பட் நீங்கள் டிசைனில் போடும்போது இந்த ஒர்க் தான் எனக்கு போட்டு அனுப்பணும். இந்த ஒர்க் வந்து நீங்கள் ப்ளவுஸ்லலாம் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சகோ, நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து மறக்காமல் டிசைன் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.
இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க சகோ. பாய்.